இந்தியாவிற்கு இடஒதுக்கீட்டிற்கு வழிகாட்டிய தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், ஆயிரக்கணக்கான பணியாளர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கிறார்கள். எனவே பல்கலைக்கழகத்தில் எம்பிசிக்கு முறையான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் தொகையில் 1/3 உள்ள எம்பிசிக்கு தனி துறை, தனி அமைச்சரை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே நிரப்பப்படாமல் ஆயிரக்கணக்காக பின்னடைவு பணியிடங்கள் உள்ளன, அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும். தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான உயர்கல்வி கட்டணங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதைப் போன்று எம்பிசி மாணவர்களின் உயர்கல்வி கட்டணங்களையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை இன்றைக்கு வலியுறுத்தி, தொடக்கத்தில் இது ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையை சேர்ந்த ஏறத்தாழ 41 எம்பிசி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்காக இது அடையாள ஆர்ப்பாட்டம். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஏறத்தாழ 3 கோடி எம்பிசி மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்துவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பல்கலைக்கழகத்தில் யார் யார் துணை வேந்தர்களாக வருகிறார்களோ, யார் அமைச்சராக இருக்கிறார்களோ, அவருடைய மனநிலைக்கு ஏற்பதான் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முறையான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம்.